அது ஒரு மாலை வேளை. லேசான மலைத்தூறல். இருள் சூழ்ந்து மிதமான வெளிச்சம் இருக்கும் ஒரு சூழல். ஒரு கல்லறை முன் விக்ரம் அழுதபடி நின்று கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து ஒரு பெண் அங்கு வந்தாள். வந்ததும் விக்ரமை முறைத்தபடி நிற்க, மோனிஷா, நீ எங்க வந்த என்றான் விக்ரம். விக்ரமின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை அறைந்தாள் மோனிஷா. யார் இவர்கள்? சில வாரங்களுக்கு முன்பு. விக்ரம், இவன் ஒரு பிஸ்னஸ்மேன். சொந்தமாக ஒரு கார் கம்பெனி நடத்தி வருகிறான். 28 வயதே ஆன ஒரு அழகான வாலிபன். மற்றவர்களுக்கு உதவும் மனம் கொண்டவன். என்னதான் சொந்தமாக கம்பெனி இருந்தாலும் ஒரு சிம்பிள் மனிதன்தான் விக்ரம். எவ்வளவு சிம்பிள்னா, கல்லூரியில் படிக்கும் பொழுது வாங்கின பைக்கில் தான் இப்பொழுதும் கம்பெனிக்கு செல்வான். அவ்வளோ சிம்பிள். ஒரு நாள் வேலையை முடித்து வீட்டிற்கு செல்லும் பொழுது நல்ல மழை. அதனால் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் ஒதுங்கி நின்றான் விக்ரம். இடி சத்தம் அதிகமாக இருந்ததால் ஹெட்செட் அணிந்து கொண்டு பாடல் கேட்டு கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து அங்கு தேவதை போல் ஒரு அழகான பெண் மலையில் நனைந்து கொண்டும் தன் 2 கைகளை மலைத்துளிகளுடன் விளையாட விட்டு கொண்டும் ரோட்டில் நடந்து வந்து கொண்டிருந்தாள். விக்ரமின் மொபைலில் அப்பொழுது ஒரு பாடல் ஒலிக்கிறது சூழ்நிலைக்கேற்ப. அம்மாடி அழகு செமதோடு என்ற பாடல் கேட்க அந்த பெண்ணை மெய்மறந்து பார்க்கிறான் விக்ரம். என்ன பொண்ணுடா, தேவதை போல நடந்து போறா. அப்பொழுது அவன் கண்ணுக்கு மழை தெரியவில்லை, அந்த பெண் மட்டும்தான் தெரிகிறாள். அந்த பெண்ணை பின்தொடர்ந்து செல்கிறான் தன் பைக்கை தள்ளிக்கொண்டே. பின்னாடியே சென்று அந்த பெண்ணின் வீட்டை கண்டுபிடித்து விட்டான் விக்ரம். அந்த பெண் வீட்டிற்குள் சென்று கேட்டை மூட இவன் வீட்டு வாசலில் நின்றான். அந்த பெண் இவனை பார்த்து, டேய் தம்பி, மழை பெய்துடா, சீக்கிரம் வீட்டுக்கு போடா என்றாள். விக்ரம் அதை கேட்டதும் உறைந்து போய் நின்றான். அவன் அவள் கூறியதை யோசித்து சிரித்தபடியே நின்று கொண்டிருந்தான். தம்பி, நான் சொல்ற இரு, ஒரு நாள் ரோஸ்மல் கேட்குறேன் என சிரித்து கொண்டே வீட்டிற்கு சென்றான். விக்ரமுக்கு அரண்மனை போல ஒரு வீடு. அதில் பாசமான அப்பா முருகேசன், அன்பான அம்மா லக்ஷ்மி. இவர்களுக்கு ஒரே மகன்தான் விக்ரம். என்னப்பா இப்படி நினைஞ்சு வந்திருக்க? எங்கேயாச்சும் ஒதுங்கலாம்ல? ஓரமாதாம்மா ஒதுங்கினேன். ஆனா அப்புறம் எப்படிப்பா நினைஞ்ச? காரில் போன்னு சொன்னா கேட்குறியா? மா, நான் ஏன் பைக்கில் போகிறேன்னு உனக்கே தெரியும். அப்புறம் என்னம்மா? சரிடா, போ, தலையை தொட. என்ன தம்பி இப்படி நினைஞ்சு வந்திருக்கேன்? வாங்கப்பா. என்ன சொன்னீங்க? தம்பின்னு தானே? ஐயோ, தம்பின்னு கூப்பிட்டா அவன் ஞாபகம்தான்ப்பா வருது. எவன் ஞாபகம் வருது? வரும்போது மலையில் ஒரு நிலாவை பார்த்தேன். பா, என்ன அழகு! நிலாவா? ஆமாம் ஆமாம், ஒரு பொண்ணை பார்த்தேன்ப்பா. என்ன அழகு தெரியுமா? தேவதையை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஓஹோ, கல்யாண வயசு வந்துருச்சு போல. மா, இன்னும் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலம்மா, அதுக்குள்ளே கல்யாணமா? அந்த நிலாவை என் ஜன்னலோரம் கொண்டு வந்ததுக்கப்புறம்தான் கல்யாணம். ஓ, லவ்வா? வாழ்த்துக்கள் மகனே. நன்றிப்பா. விழிமூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே என்று பாடிக்கொண்டே அறைக்கு சென்றான். மறுநாள் விக்ரம் வேலைக்கு சென்றான். அவன் ரூமில் சென்று அமர்ந்தான். உடனே கதவை திறந்து கொண்டு விக்ரமின் பிஏ ஷர்மிளா அங்கு வந்தாள். சார், இன்டர்வியூக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க சார். ஆப்டிடியூட் டெஸ்ட், குரூப் டிஸ்கஷன் வச்சு ஃபில்டர் பண்ணுங்க. ஃபைனல் ஸ்டேஜ் மட்டும் என்கிட்ட அனுப்புங்க. ஓகே சார் என்றாள் ஷர்மிளா. சில மணி நேரங்கள் கழித்து விக்ரம் ஃபோனை எடுத்து, ஷர்மி, இன்டர்வியூ முடிஞ்சுதா? சார், முடிஞ்சுது. 5 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க சார். அவங்கள அனுப்பட்டுமா சார் என்றாள் ஷர்மிளா. சீக்கிரம் அனுப்பு, நான் டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணணும், வேலை இருக்கு என்றான் விக்ரம். முதலில் ஒரு ஆண் வருகிறான். மே ஐ கமன் சார்? கமன் சார், ஐ எம் ஆதி என்று கூறிவிட்டு சீட்டில் அமர்ந்தான். நான் உங்களை உட்கார சொன்னேனா? கெட் அவுட். சார், சாரி சார் என்றான் ஆதி. ஷட் அப் அண்ட் கெட் அவுட். ஷர்மி, அடுத்த ஆள் அனுப்பு. ஒரு பெண் வருகிறாள். சார், ஷால் ஐ கெட் இன் சார் என்று உள்ளே வந்ததும் விக்ரமை பார்த்தாள். ஐயோ,
இவனா? டாக்குமெண்ட்டை பார்த்து கொண்டே கமின் என்றான் விக்ரம். கேன் ஐ சிட் சார் என்று அந்த பெண் கேட்க, ம் உட்காருங்க என்றான் விக்ரம் முகத்தை கூட பார்க்காமல். உங்க பேர் என்ன என்று கேட்டு நிமிர்ந்து அந்த பெண்ணை பார்த்தான். சார், மோனிஷா என்றாள் பதட்டத்துடன். அந்த பெண்ணை பார்த்தபடி சிலையாகிவிட்டான் விக்ரம். சார், சார், என்ன ஆச்சு? நேத்திக்கு சொன்னது ஞாபகம் வந்துச்சோ என யோசிக்க நினைவுக்கு வந்தவனாய், யோர் செலக்டட், நாளையிலிருந்து வேலைக்கு வந்துடுங்க, சேல்ரி பற்றி ஷர்மி சொல்வாங்க. தேங்க்ஸ் சார் என்று உடனே கிளம்பிவிட்டாள் மோனிஷா. ஷர்மி, எல்லாரையும் செலக்ட் பண்ணிடுங்க, மோனிஷான்னு ஒரு பொண்ணு, அவங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கொடுத்து பெர்மனன்ட் பண்ணிடுங்க என்று விக்ரம் கூற, ஓ ஓகே சார் என்றாள் ஷர்மிளா. அந்த மோனிஷா வேறு யாருமே இல்லை, நேத்து விக்ரம் மலையில் கண்ட நிலாதான் அவள். விக்ரமுக்கு ஒரே ஆனந்தம். மா, நான் அந்த நிலாவை இன்னைக்கு பார்த்துட்டேம்மா, அதுவும் என் கம்பெனியில் என்றான் விக்ரம். அப்படியாடா, இது எப்படி நடந்துச்சு என்று லக்ஷ்மி கேட்க, இன்னைக்கு அந்த பொண்ணு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்தா, பார்த்ததும் உறைஞ்சே போயிட்டேன், உடனே செலக்ட் பண்ணி நாளையில இருந்து வேலைக்கு வர சொல்லிட்டேம்மா. சரி, அந்த பொண்ணு பேர் என்ன என்று லக்ஷ்மி கேட்க, மா, அந்த பொண்ணு பேரு மோனிஷாமா. செம்ம பேருல. ஆமாடா, ஆனா நீ நிலான்னு சொல்லி ஏன் கஷ்டமான சம்பவத்தை ஞாபகப்படுத்துற என்றாள். சரிம்மா, இனி சொல்ல மாட்டேன். ஆனால் கடைசியில் என் கூட இருக்கும்போது அவள் பேசினது இந்த வார்த்தையதாம்மா, நிலா நிலான்னு. அவள் வந்ததுக்கப்புறம் சரி விடுங்க, பழச நினச்சி கஷ்டப்பட வேண்டாம், சீக்கிரமாக அந்த பொண்ணுக்கிட்ட லவ்வை சொல்லுடா என்றார் முருகேசன். ம் சரிப்பா. தினமும் மோனிஷாவை அவள் வீடு வரை ஃபாலோ செய்து கொண்டே செல்வான் விக்ரம். ஆனால் இது அவளுக்கே தெரியாது. இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டிருக்க ஒரு நாள், மோனிஷா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் விக்ரம். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். வாட்? என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? அதுக்குள்ள லவ்வா? ஏன் தெரியாது? எல்லாம் தெரியும். கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்ப்போம். உனக்கு மலையில் நனைய பிடிக்கும், மற்றவங்களுக்கு உதவ பிடிக்கும், வெள்ளிக்கிழமை ஆனால் கோயிலுக்கு போகிறதுக்கு பிடிக்கும், மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்க பிடிக்கும், இதெல்லாம் விட உங்கள் அப்பா அம்மாவை உனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி சொல்லிக்கொண்டே இருக்க மோனிஷா இதையெல்லாம் கேட்டதும் உறைந்து போய் நின்றாள். யாருடா சாமி நீ என யோசித்து கொண்டே, சரி ஓகே, நான் என்ன பண்ணணும் இப்போ? உங்களை லவ் பண்ணணுமா? உங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கு, ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியாதே உங்களை பற்றி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோ, நல்லா யோசிச்சு சொல்லு, நான் காத்துட்ருக்கேன் என்றான் விக்ரம். சரி, ஆனால் பிடிக்கலன்னு சொல்லிட்டா நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் மோனிஷா. போகும்போது விக்ரமை திரும்பி ஒரு லுக் விட்டாள் மோனிஷா. ஐயோ, அப்படி பார்க்காத மோனி, எனக்கு என்னமோ ஆகுது என்று முணுமுணுத்தபடி நின்றான் விக்ரம். வழக்கம்போல் விக்ரம் ஃபாலோ செய்ய முயற்சிக்க வேலை முடிந்ததும் அவள் எங்கு சென்றாள் என்றே தெரியவில்லை விக்ரமுக்கு. இப்படியே ஒரு வாரம் கடந்தது. அன்று விக்ரமின் பிறந்த நாள். அனைவரும் வேலைக்கு வந்ததும் விக்ரமுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து சென்றனர். ஆனால் மோனிஷாவை இன்னும் காணவில்லை. பின்பு விக்ரம் தன் அறைக்கு சென்றான் வருத்தத்துடன். கதவை திறந்ததும் ஹாய் என்ற ஒரு குரல் விக்ரமின் அறையிலிருந்து வந்தது. அது வேறு யாரும் இல்லை, மோனிஷா தான். ஹே, நீ என்ன பண்ணுற இங்க? நீ இன்னைக்கு வரலன்னுலாம் நினச்சேன். இன்னைக்கு எவ்வளோ முக்கியமான நாள், நான் வராமல் இருப்பேனா? அதான் உனக்கு முன்னாடியே வந்துட்டேன் என்றாள் மோனிஷா. ஓ, ஓகே ஓகே, சரி, இந்த விஷயம்லாம் பண்ண மாட்டீங்களோ என் பிறந்த நாளைக்கு? கிட்டவா சொல்கிறேன் என்றாள் மோனிஷா. அருகில் சென்று கையை நீட்டினான் விக்ரம். ஐ லவ் யூ என்று கூறி தன் தலையை குனிந்தாள் மோனிஷா. நினச்சேன் நீ எனக்கு விஷ் பண்ண மாட்டேன்னு, அதே மாதிரி வேறு எதையோ சொல்லிட்ட என்றான் விக்ரம். பின்பு சற்று நினைவுக்கு வந்த விக்ரம், இரு ஒரு நிமிஷம் இரு, இப்போ நீ என்ன சொன்ன? ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னேன், சரியான மாங்காய் மண்டை, டியூப் லைட்டு என்று முணுமுணுத்தபடியே நின்றாள் மோனிஷா. லவ் யூ நான் சொன்னேன், உண்மையாவா? மேடம்க்கு என்னை எப்படி பிடிச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? லவ் பண்ணா என்ன தப்புன்னு யோசித்தேன், அதான். அவ்வளோதானா? வேற எதுவும் இல்லையா?
இந்த ஒரு வாரம் நான் உன் கண்ணிலேயே பட்டிருக்க மாட்டேனே வீட்டுக்கு போகும்போது. ஆமாதானே? அட ஆமா. ஏன்? இந்த ஒரு வாரம் நான் உன்னை ஃபாலோ பண்ணேன், உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. உன்னை ஃபாலோ பண்ணி உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? என்னை பற்றி ஏதாச்சும் நல்லதாக சொன்னாங்களா? இல்லை, உன்னை பற்றி நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நீ மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறத பற்றியும், நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறத பற்றியும், அப்புறம் உன் பேரில் ஒரு ஆசிரமம் இருக்கணும், அதில் இருக்கிறவங்கள அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். மற்றவங்களையே இப்படி பார்த்துக்கிற நீ உன்னை நம்பி வர்றவளை எப்படி பார்த்துப்பேன்னு யோசித்தேன். அவ்வளோதான். ஐம் ஃபால் இன் லவ் வித் யூ. இதுக்கு மேலே என்னை எதுவுமே கேட்காத என்றாள் மோனிஷா. மோனிஷா இப்படி கூறியதை கேட்டதும் வாயடைத்து நின்றான் விக்ரம். இந்த பிறந்த நாளை நீ மறந்துடவே கூடாதுன்னு தான் இன்னைக்கு உனக்கு ஓகே சொன்னேன்டா என்றாள் மோனிஷா. என்னது டாவா என்று விக்ரம் கேட்க, ஆமாடா, என்னடா பண்ணுவ, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீ ஏன் ஆளுடா, நான் அப்படிதான் கூப்பிடுவேன், என்னடா பண்ணுவ என்றாள். லவ் யூ டி என்று விக்ரம் கட்டி அணைக்க வர, சார் என்று கதவை திறந்தாள் ஷர்மிளா. நல்ல நேரத்தில் வந்தம்மா. என்ன ஷர்மி, சொல்லு. சார், மீட்டிங் இருக்கு, கொஞ்சம் வரீங்களா? சரி போங்க, வரேன் என்றான் விக்ரம். இப்படியே நாட்கள் அழகாக சென்று கொண்டிருக்க, ஒரு நாள் அன்று கம்பெனி விடுமுறை. எங்காவது வெளியில் போகலாம் என்று மோனிஷா விக்ரமுக்கு கால் செய்தாள். ஆனால் விக்ரம் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. காலையிலிருந்து கால் செய்து கொண்டிருந்தாள் மோனிஷா. மாலை நேரமே ஆகிவிட்டது. ஆனால் விக்ரமிடமிருந்து ஒரு ரிப்ளை கூட இல்லை. கடும் கோபத்தில் இருந்தாள் மோனிஷா. பின்பு தெரிந்தவர்களிடம் விசாரித்ததில் அவன் இருக்கும் இடம் தெரிந்தது. பின்பு அங்கு சென்றால் கடும் கோபத்தில் ஓங்கி ஒரு அரையறைந்து கேட்கிறாள். இங்கு என்னடா பண்ற? கால் பண்ணா கூட எடுக்கல, அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்க? நான் எவ்வளோ பயந்து போய் வந்திருக்கேன் தெரியுமா உனக்கு? என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எதுவும் தெரியல, சொல்லு, இங்க என்ன பண்ற என்றாள் மோனிஷா. என் நண்பன் இறந்த நாள் இன்னைக்கு, அதான் நான் இங்கு வந்தேன். அதுக்குன்னு எங்கே இருக்கேன்னு கூட சொல்லாம கொள்ளாம இருப்பியா என்று மோனிஷா கோபமாக கேட்டாள். அது சொல்லுடா, உயிரோட இருக்கிற என்னை விட செத்து போனவன் தான் அவ்வளவு முக்கியமாயிட்டான்ல உனக்கு என்று கோபத்தில் சில வார்த்தைகளை விட்டாள் மோனிஷா. ஓங்கி ஒரு அறையறைந்தான் விக்ரம் மோனிஷாவின் கன்னத்தில். விக்ரம் அழுதபடியே, அவன் யாருன்னு தெரியுமா? அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? என்னோட உயிர் அவன், சூர்யா. யார் அந்த சூர்யா என்றாள் மோனிஷா.